பிரயாணப்பட்டு அந்த ஒரு சமாரிய ஸ்திரீக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் பிரயாணப்பட்டு கப்பர்நகூமிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து லேகியோன் என்ற ஒரு மனிதனை பல்விதமான பிசாசின் அடிமைத்தனத்தை இந்த லேகியோனை நிர்வாணமாய் சங்கிலினால் கட்டப்பட்டு அவன் கட்டப்பட்டிருந்தான். இயேசு கிறிஸ்து போய் அந்த லேகியோனுக்காக இங்கிருந்து கடல் தாண்டி போய் இயேசு கிறிஸ்து லேகியோனை கட்டவிழ்க்கிறார். அந்த பிசாசுகள் கேட்கிறது, காலம் நிறைவேறும் முன்னே ஏன் நீர் எங்களை சித்திரவதை பண்ண வந்திருக்கிறீங்க, ஏன் எங்களை தண்டிக்க வந்திருக்கீங்க கேட்கும் பொழுது, என்னை அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படியே போ அப்படி சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் லேகியோன் இருந்த பன்றிகளுக்குள்ளே போகுது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக எல்லா முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும்படி படைத்தார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஊரும் பிராணிகளையும் பூமி அனைத்தையும். ஆனால் மனிதன் ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு பாவத்திற்காக விழுந்து விட்டான். இந்த காலை நேரத்தில் நாம் எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறோம்? நாம் ஒருவேளை தேவனோடு சாயலில் படைக்கப்பட்ட நாம் தேவனை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சாயலின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் பிதா பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். ஒருவர் 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பதை வாசி. ஒருவன் 2 கைகளுடையவனாய் நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஒரு கையுடையவனாய் பரலோகத்தில் போவதை வாசி. அப்படி என்றால் பாவம் ஒரு கொடியதான ஒரு காரியம். தேவனையும் மனிதனையும் பிரிப்பது பாவம். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக திரியேக தேவன் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். யோவான் 1:2 படித்தோம். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட தேவன், இறைவன். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக அனாதியாய் வீற்றிருக்கிறார். இந்த உலகத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத அப்பவே அவர் ஜீவனோடு எட்டர்னலா இருக்கிறார். அதற்கு தான் உலகத்தை படைத்து மனிதனை படைக்கிறார். ஆனால் மனிதனோ கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நாம் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆளுகை செய்யும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் இப்பொழுது நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் ராஜாவை வந்து நமக்கு மறுபடியும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு புதிய வானம் புதிய பூமி உருவாக்க போகிறார். ஏன் கர்த்தர் புதிய வானம் புதிய பூமி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே முள்களும் இந்த பூமியில கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தினாதான் நமக்கு பணம் கிடைக்கும். சும்மா பணம் கிடைச்சிடாது யாருக்குமே. we need to suffer. ஆனால் முதல் முறையாக கர்த்தர் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கவே இல்லை. எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ, எப்போ கர்த்தருடைய கட்டளையை மீறினாங்களோ, அப்பதான் கர்த்தர் சொல்றார் ஆதாமை பார்த்து, நீ உன் நெற்றி வேர்வினால என்ன பண்ணுவாய்? நீ உன்னுடைய பலனை புசிப்பாய். நிலத்தில் உள்ள செடி கொடிகள் நிலத்திலே பண்படுத்தப்பட்டு நிலத்தில் நீ வேர்வை சிந்தினாதான் உனக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு நாமும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். கண் விழிச்சு நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்ச பணத்தை கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? குடும்பத்தை கவனிக்கிறோம். ஆனால் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அந்த இடத்துல சாபம் இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. எப்படி ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருந்தார்களோ, அதே போல நாமும் தேவனைப் போலவே இருப்போம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிகிறது? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர். he is existing in the spiritual realm. அதாவது ஆவிக்குரிய மண்டலத்திலே அவர் எட்டர்னலா அனாதியாய் அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறார். அப்படி என்றால் அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் கிடையாது. அவரை போல ஒரு கர்த்தர் கிடையாது. அவர் பராக்கிரமசாலி. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஒரே ஆளாய் பெலிஸ்தர்களையும் அவர் சேனைகளையும் 300 பேரை கொண்டு கிதியோனுக்கு வல்லமையை கொடுத்து கர்த்தர் ஜெயித்தார். நம்முடைய தேவன் கோலியாத்தை சின்ன தாவீது மூலமாக ஜெயித்தார். அதனால் தான் வசனம் சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர் 1:26 அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அவர் பலவானை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனரை தெரிந்து கொண்டார். அவர் இல்லாதவை அவமாக்கும்படி இருக்கிறவை அவமாக்கும்படி இல்லாதவை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் நாம் பலவீனராக இருக்கலாம்.
நாம் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஏனென்றால் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நடக்கும் என்று எல்லாவற்றையும் அவருடைய அநாதி ஞானத்தினாலே, அவருடைய சர்வ வல்லமையில் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! நாம் பாக்கியவதிகள். உங்களையும் என்னையும் கர்த்தர் உலகம் தோற்றதற்கு முன்பாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். உங்களையும் என்னையும் பிதாவில் இயேசு கிறிஸ்து இந்த உலகம்லாம் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ராபா சாகா மாந்து செஃபலி ஹாந்தூரே. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா! Thank you Jesus. My dear brothers and sisters, காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவன் நமது சாயலின்படி மனுஷனை சிருஷ்டிக்கலாம் என்று சொல்லி அவர் பேசுகிறார். தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். எப்படி வரைந்து வைக்க முடியும்? இத்தனை கோடி ஜனங்களை அவரால் முடியும். அவர் உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், இந்த நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த உலகம் 24 மணி நேரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த உலகம் நாள்கள் இரவு பகல் ஒரு உலகத்தின் நியமத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ஆனால் பரலோகம் இட்டர்னிட்டி அது நேரத்திற்கு அப்பாற்பட்டது. ஸ்பிரிச்சுவல் ரெலம் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் டைம். நம்மளுடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா, மறைந்த அப்போஸ்தலராகிய டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார், நான் ஜெபிக்கும் பொழுது 10 நிமிஷம் தான் ஜெபிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் என் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க ப்ரேயர் பண்ணிட்டு? பார்த்தா அவர் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே 8 மணி நேரம் 10 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. ஏன் தெரியாது தெரியுங்களா? அவர் சொல்லுவார், நான் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நான் பரலோகத்திற்கு சென்று விடுவேன். கர்த்தரோடு கூட முகமுகமாய் நான் பேசி கொண்டிருப்பேன். ஏனென்றால் பரலோகத்திலே நேரம் இல்லை, இரவு பகல் இல்லை. எப்பொழுதும் வெளிச்சம் உண்டாயிருக்கும். எப்பொழுதும் அவருடைய வல்லமை, அவருடைய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கும். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. இதெல்லாம் பூமிக்குரியது. பரலோகத்திலே அவர்தான் சூரியன். பரலோகத்திலே அவர்தான் வெளிச்சமாய் இருக்கிறார். ராதா சஃபந்தூர பாசி கேரே. அவர் சில நேரங்களிலே இப்படியாய் சொல்லுவாராம், நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி 10 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். பார்த்தா அவர் 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி நாள் கணக்காய் அவர் பரலோகத்தில் இருந்திருக்கிறார். அவர் கேட்பாராம், நான் 10 நிமிஷம் ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் 2 நாள் ஆச்சு இந்த ரூம்குள்ளே போய். சில நேரங்களில் அவர் மயங்கன நிலையில் இருப்பாராம். என்ன அதற்கு அர்த்தம்? நம்முடைய தேவன் அவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர். காலங்களையும் நேரங்களையும் அறிந்திருக்கிற தேவன். He knows the seasons, He knows the timings. இந்த பூமி குரோனோஸ் கைரோஸ் 2 இருக்கு. ராகா தூர பாசி ஹேந்தேரி. பரலோகத்திலே நேரம் எதுவுமே கிடையாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறல? கர்த்தர் எனக்கு சொன்ன காமித்த தரிசனம் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை? நான் தினமும் ஜெபிக்கிறேனே, கடந்த 5 வருடமாக ஜெபிச்சுட்ருக்கேனே, கடந்த 2 வருஷமாக ஜெபிக்கிறேனே, கடந்த 4 மாதமாக ஜெபிச்சுட்ருக்கேனே, ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஏன் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை? நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய தேவன் நேரத்திற்கும் 24 மணி நேரத்திற்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். நம்முடைய தேவனை காலத்திற்குள்ள அடக்க முடியாது. ஆனால் அதரிசனம் உள்ள தேவன், தேவனுடைய தற்சுரவமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் மனிதனாக பிறந்து இந்த காலத்திற்குள்ளாக, நேரத்திற்குள்ளாக அவர் அடைக்கப்பட்டார். அதனால தான் நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. பூமியில் எவ்வளோ நல்ல இடங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொல்கிறார், எனக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை செய்வது தான்
ஒழுக்கமோ எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனால் மனிதனாய் பிறந்ததினாலே அவர் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை பழக்கி கொண்டார். ஒரு நாள் மிகுந்த பசி உண்டாயிற்று. அவர் அத்தி மரத்திலே கனியை புசிக்கலாம் என்று போகும் பொழுது அத்தி மரத்தில் கனி இல்லை. அவருக்கும் நம்மை போல பசி தாகம் எல்லாம் இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே பசி இல்லை, தாகம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவுமே கிடையாது. நாம் தேவனோடு கூட இருப்பதற்கு இன்று நாம் ஆயத்தமாகுவோம். தேவனோடு கூட நாம் உறவாடுவதற்கு, தேவனோடு கூட நாம் அவருக்குள்ளே நாம் வாசமாய் இருப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருவன் இன்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to bear much fruits. We are called to be with the Lord. We are called to be in oneness with God so that we may bear much fruits for God. Thank you Jesus. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார்? இந்த இருதயத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக பேசி உங்களை அவர் திடப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. Thank you Jesus. ராபா சாஃபா ரிஹான் தூசே லீகா மாந்தோ ரூசே. Thank you Jesus. ராஸ் ஃபீல ஹாந்தோ ரூசே மாந்தா ஃப்ரா ஹாசே கேரே. ஓ, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ரா தபாசி ஃபீலியா ஹாந்தோ ரோசே. ஓ ரா தா ஹீஸ் ஃபேந்தோசே. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரம் இருப்பதினாலே, நேரம் கம்மியாக இருப்பதினாலே நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன். வருகிற நாட்களிலே நான் இதை பற்றி தேவனுடைய தரிசனம் உள்ள தேவனுடைய தன்மையை பற்றி நாம் இன்னும் நாளைக்கும் தியானிப்போம். நாம் நேற்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு யோவான் 1:2 தியானிக்கிறோம். நாளைக்கு யோவான் 1:3 தியானிப்போம். ஒரு வசனத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி என்னையும் உங்களையும் அவர் அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராபா சஃபர் ரிஹான் தூசே மாந்தோ ராடாபாசி ஃபியா சிஹான் தூசோ மாந்தோ ரூசே. கண்களை மூடலாமா? அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் ஆதியிலே தேவனோடு இருந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் ரோஸ்மேரி காய் நன்றி. சிஸ்டர் சுகந்தி பிரபாகரன் காய் நன்றி. சிஸ்டர் ஷர்மிளா காய் நன்றி. சிஸ்டர் டோரா காய் நன்றி. சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார் காய் நன்றி. சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியா காய் நன்றி. சிஸ்டர் பத்மாவதிக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசியிருக்கு. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் பொன்னிக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிற சிஸ்டர் ஜெர்லின் காய்